بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله سلم تسليمًا كثيرا ونشكره شكرًا جزيلا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق بلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வலோகத்தையும் படைத்து அவற்றில் அழகிய முறையிலே தன்னுடைய ஆசனத்தை அமைத்து அழகான முறையில் அனைவரையும் அரவணைத்து காத்தருள்கின்ற ஏக இறைவன், எல்லோரையும் விட மிகப்பெரியவன், அடக்கி ஆள்பவன், அருளாளன், அன்புடையோன் அல்லாஹ் என்று அழைக்கப்படும் அவனுக்கே அளப்பரிய புகழ் அனைத்தும் அர்ப்பணமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவன் அருளால் நமக்கு வந்த ரஹ்மத்தில் லில் ஆலமீன் என்று இறைவனால் பெயர் சூட்டப்பட்டு உலகெங்கிலும் ஒரே ஒரு ரஹ்மத் ஆகிய எம்பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அணு பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த அன்னோரது பரிசுத்த குடும்பத்தினர், சஹாபா தோழர்கள், தாபியீங்கள், தபஉ தாபியீங்கள், இறுதி நாள் வரைக்கும் உள்ள நல்லவர்கள், நம்பவர்கள், சாலிஹீங்கள், முத்தகீங்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் நின்று நிலவட்டும் என வேண்டியதன் பின்னால், இறை அருளை நாடி இறைவனுடைய இல்லத்திலே இளமை பருவத்தை கழிக்க வேண்டும். அதன் மூலமாக இறைவன் விரும்பியபடி நாம் நடக்க வேண்டும். மரணிக்கும் பொழுது நாம் இறைவனுடைய திருப்தியை பெற்றவர்களாக மரணிக்க வேண்டும். அனைவரும் நம்மை போற்ற வேண்டும், நாம் நல்லவனாக வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை இந்த இளமை பருவத்திலே உள்ளத்திலே பதித்து அல்லாஹ் ரசூல் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இளமை வாலிப செல்வங்களே, மார்க்கத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மாணிக்கங்களாக இருக்கக்கூடிய பிச்சிலங்களே, அல்லாஹ்வினுடைய கருணையும் அருளும் நிச்சயமாக சத்தியமாக உங்கள் மீது உண்டாகும், அதில் சந்தேகமில்லை. அதை நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலன்புக்குரிய மாணவ சகாக்களே, நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே
பல கோணங்களில் இந்த ரமதானை கண்டறிந்து வருகிறோம். பொதுவாக அல்லாஹு தஆலா சுருக்கமாக சொல்லுவதென்றால் இன்றைய தலைப்பு லைலத்துல் கத்ர் பற்றிய விடயம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா கடமைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டும், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா கடமைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள், ஸ்பெஷலான ஒரு விடயம் என்ன தெரியுமா? அதுதான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற விடயம். உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த விடயத்துக்குரிய பெயர் தான் தக்குவா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தக்குவா என்றால் உள்ளச்சம் என்று சொல்லுவார்கள். உள்ளச்சம் என்பதுதான் தக்குவா. பயபக்தி என்பதை அதுக்குரிய மேலான பெயர். தக்குவா என்பது உள்ளத்திலே எழுகின்ற பரிசுத்தமானவர்களுக்குண்டான ஒரு அச்சம். இறைவனுக்கு பயப்பட வேண்டும், இறைவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுவது நாங்கள் படிக்கிறார்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு பொருளுக்கு அதாவது ஒரு விடயத்துக்கு பயப்படுறோம் என்று சொன்னால் அதில் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்திலிருந்து அதை கண்ட உடனேயே அவனிடத்திலிருந்து ஓடிடுவோம். அதான் பயம் என்று சொல்றது. நாங்கள் விளங்கி வச்சுக்கிற பயம் அதுதான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? யானையை பற்றி எங்களை உள்ளத்தில் பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கு. அதே போல் சிங்கத்தை பற்றி எங்களுக்கு பயம். அதே போல் கரடி, புலி போன்ற வேட்டையாடக்கூடிய எந்த ஒரு மிருகத்தை கண்டாலும் எங்களுக்கு பயம். பாம்பை கண்டால் அது எல்லாத்தையும் விட பயம். எங்களுக்கு இதை காட்டி வச்சுக்கிற காரணம் இந்த பயம் என்று சொல்கிற வார்த்தைக்காக நான் சொல்லுகிறேன். இந்த பயம் நாங்கள் அந்த மிருகத்தையோ அந்த ஊர்வனையோ காணுகிற பொழுதோ அதை விட்டு மிரண்டு ஓடுகிறது. பாம்பை கண்ட அந்த இடத்திலேயே நிற்காம ஓடிடுறோம். சிங்கத்தை கண்ட அந்த இடத்துல நிற்க மாட்டோம். யானையை கண்ட அந்த இடத்துல நிற்க மாட்டோம், ஓடிடுவோம். காரணம் எங்களை உள்ளத்தில் இருக்கிற பயம். இந்த பயம், இந்த பயத்தை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுல வைக்கிற பயம், அல்லாஹுவின் மீது கொள்ளக்கூடிய அச்சம் இந்த அச்சம் கிடையாது. படைப்புகளுக்கு நாம் பயப்படுகிற மாதிரி படைத்தவனுக்கு பயப்படுறது அல்ல. படைத்தவனுக்கு பயப்படுறது இதற்கு மாற்றமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்றால், எனக்கு அல்லாஹ்வுக்கு பயம் என்றால் நான் அல்லாஹ்வுக்கு கிட்ட வரணும். அப்பதான் எனக்கு அல்லாஹ்வுக்கு பயம் என்று அர்த்தம். அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சாலும் அதை சகித்து கொண்டு அல்லாஹ்வுக்கு கிட்ட நான் வரணும். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ் என்ன செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நான் நெருக்கமானவனாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் இதுக்கு பேர் தான் தக்குவா. இதுக்கு பேர் தான் தக்குவா. எண்ணியத்துக்குரிய மாணவ செல்வங்களே, நாங்கள் நினைச்சு கொள்ள வேண்டும், இதுதான் தக்குவா. அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் இர்ஜிஊன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? உங்களை நாங்கள் பெருசாக சோதிக்காமல் சின்ன சின்ன சோதனையை விடுறது, ஒரு மௌத்தை விடுறது, ஒரு நோயை விடுறது, ஒரு கஷ்ட நஷ்டங்களை உங்களுக்கு நாங்கள் லேசாக தார நோக்கம் நீங்க எங்களை விட்டும் ஓடினும் என்பதற்காக வேண்டி அல்ல, எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காக என்று திருக்குர்ஆன் தெள்ளத் தெளிவாக சொல்லி தருகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் என்றால், நாங்கள் அல்லாஹுவை பயப்பட்டு பயபக்தியோடு இருக்கிறோம் என்றால், எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும். அப்படி நெருங்கினால்தான் அல்லாஹு தஆலா மிக மிக எங்களை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். இதன் அடிப்படையிலே தான் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தையும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தையும், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தையும் குர்ஆன் எதற்காக சொல்லுகிறது என்றால், சோதனைகளை கொடுத்தும் அல்லாஹுவை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதனால் இறுதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அல்லாஹ் கண்ணியவான்களாகவே அவரிடத்திலே அழைத்துக் கொண்ட வரலாறை நமக்கு சொல்லி காட்டுகிறான். கடைசியாக வந்த என் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் கடுமையாக சோதித்தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக நெருக்கத்துக்குள்ளாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சோதித்த விதங்களை பற்றி பேசுவதென்றால் அது தனித்தலைப்பிலே பேச வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மாணவ செல்வங்களே, நாம் அப்படி என்ன சோதனைக்குள் அகப்பட்டிருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே சிந்திப்போமாக இருந்தால் அந்த நபிமார்களை, அந்த சஹாபாக்களை, அந்த தாபிஈன்களை சோதித்ததையெல்லாம் விட நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம் என்றால் அல்லாஹு தஆலா எங்களை மிகவும் கண்ணியமாகத்தான் வைத்திருக்கிறான். அவர்கள் பட்ட கஷ்டத்தில் ஒரு துளியாவது நாம் இன்னும் கஷ்டப்படவில்லை. சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எவ்வளவோ பெரிய பெரிய ஃபித்னாக்களை செவிமடுக்கிறோம், ஊடகங்களிலே பார்க்கிறோம், கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை நிகழ்ந்திருக்கிறதா என்று சற்று சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை நிகழ்ந்ததில்லை. ஆனாலும் அவர்கள் அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் எங்களில் அநேகமானவர்கள் அல்லாஹுவை விட்டும் தூரமாகிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். எதற்காக? அல்லாஹுவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஈமானுடைய இந்த பரிணாம வளர்ச்சி குன்றி போய் கொண்டிருக்கிறது. இதனாலே தான் இப்படியான நிகழ்வுகளை சந்திக்கிற பொழுது கண்ணும் கருத்துமாக மிக ஆர்வத்தோடு இதை சந்திக்க வேண்டும். நல்ல அமல்களை செய்கிற இடத்திலே அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல அமல்களை தேடி தேடி செய்து நமது இந்த வாலிபத்தை நாம் அல்லாஹுவுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் யௌமல் கியாமத்தி, அதாவது அல்லாஹு தஆலா 7 பேர்களுக்கு அவனுடைய அரசுடைய நிழலை கொடுக்கிறான். யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அவனுடைய அரசுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத பொட்டல் பாலை வனத்திலே சுட்டரிக்கும் அந்த கியாமத்து நாளுடைய அந்த அமளி துமளிகள் நிறைந்த காலத்தில் எல்லோரும் தங்களுடைய ஆடைகள் நீக்கப்பட்டவர்களாக நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிற நேரம் எந்த ஒரு நிழலும் இல்லாமல் அவரவருடைய தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவரவருடைய வியர்வையால் மூடப்பட்டு கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ். நாம் எல்லாரும் அந்த நிகழ்விலிருந்து தப்பித்துக் கொள்ள அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். சிலர்கள் கரண்டைக்கால் வரைக்கும் வியர்வை, சிலர்கள் முட்டங்கால் வரைக்கும் வியர்வை, சிலர்கள் தொப்புள் வரைக்கும் வியர்வை, இன்னும் சிலர்கள் நெஞ்சி கழுத்து இப்படி காது சோடைகள் வரைக்கும் அவரவருடைய வியர்வைகள் அவரவருடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு அவனுடைய அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான். ஸ்பெஷலாக அந்த 7 கூட்டத்திலே மிக முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷாப்புன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், ஷாப்புன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய வாலிபத்தை செலவழித்த வாலிபத்தை அல்லாஹு தஆலா நேசித்து அந்த வாலிபர்களை அந்த நிழலிலே அல்லாஹு தஆலா 7 கூட்டத்திலே ஒரு கூட்டமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். இது மட்டுமல்ல, இந்த ரமதானுடைய மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் இந்த ரமதானுடைய மாதத்தை சரியாக மன தூய்மையோடு கலப்பற்ற எண்ணங்களை உள்ளத்திலே சேகரித்து நல்ல பல அமல்களை தேடி தெரிந்து அந்த அமல்களின் மூலமாக இறைவனை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாசத்திலே நாங்களும் விழித்திருந்து அமல் செய்து நல்ல முறையிலே நமது இந்த வாலிபத்தை செலவழிப்போமாக இருந்தால் எந்த சந்தேகமும் கிடையாது, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த கியாமத்துடைய நாளில் நிழல் இல்லாத அந்த பொட்டல் பூமியில் பாலை அந்த சுட்டரிக்கக்கூடிய கியாமத்து நாளுடைய அந்த நிகழ்வை எங்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அரசுடைய நிழலை தருவான். எனவே அந்த அமலை நாம் பெரிசாக ஒன்று செய்ய தேவையில்லை, நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், இங்கே கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய மாதம் வாரத்துக்கு முன்னால் சுருக்கமாக விஷயத்தை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ரமதானுடைய மாதம் வருகிறது, அப்படி வந்து விட்டால் ரமதானை சந்தித்தோம் என்றால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் செய்கிறத சொன்னாங்க, நாங்கள் செய்கிறத வேறையா சொல்லியிருக்கிறாங்க.
அல்லாஹ் என்ன செய்கிறான் ரமதான் மாசத்துக்கு ஸ்பெஷலான்னு சொன்னால், விசேடமாக அல்லாஹ் செய்கிற முக்கியமான விடயம் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய கதவுகளை எல்லாம் திறந்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தினுடைய கதவுகளை எல்லாம் திறந்து விடுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகத்தினுடைய கதவுகளை எல்லாம் இழுத்து மூடி விடுகிறான். நரகத்தை அல்லாஹ் மூடி விடுகிறான். கொடிய கெட்ட ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டு வீசுகிறான். இது மூணையும் தான் சொன்னாங்க சிலதாசனம். ரமதானுடைய மாதம் பிறகு சொல்லி போட்டு அல்லாஹ் இந்த மூன்றையும் செய்கிறான். இப்போ நாங்கள் படித்தாக்கள் நாங்கள் எப்படி விளங்கினோம் என்றால், எப்படி விளங்கணும், படிக்காதாக்கள் இதை விளங்குற விதம் வேறு. எப்படி வேறு? சொர்க்கத்தை திறக்கிறையாம், நரகத்தை மூடுறையாம், ஷைத்தான கட்டுறையாம். இதில் ஏதாலும் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு யோசிப்பான். மண்டைய மூளையை சிந்திக்காதாக்கள் எப்படி யோசிக்கிறேன், சொர்க்கத்தை துறக்கிறதாலையும் நரகத்தை மூடுறதாலையும் ஷைத்தான கட்டுறதாலையும் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி அல்ல. இப்போ நாங்கள் ஒரு பயணம் ஒன்று போய் கொண்டிருக்கிறோம், ஒரு டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஒரு மோட்டார் பைக்கிலோ அல்லது ஏதோ ஒரு வாகனத்தை ஓட்டி செலுத்தி கொண்டிருக்கிற நேரம் வீதியிலே உள்ள, இங்கே கவனிங்க, வீதியிலே உள்ள சமிக்கை விளக்கு என்று சொல்லுவார்கள், சிக்னல், அங்கே பார்க்குறோம். டக்குன போயிட்டு இருக்கிற நேரம் சிவப்பு லைட்டு அப்படியே தெரியுது. சிவப்பு லைட் பத்துதுன்னு சொல்லி போட்டாங்க. என்ன அது 10னா 10ட்டும் 10ஆம் இருக்கட்டும் கொண்டு போட்டோம். நாம் நம்முடைய ஸ்டைலில் பாஸ்டா செலுத்தி கொண்டே போவமாக இருந்தால் எங்களுக்கு விபத்தும் இருக்கிறது, விபரீதமும் இருக்கிறது. விபத்தும் இருக்கிறது, அது சொல்ல முடியாது. விபரீதம் கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த ரெட் லைட்டை நாம் கவனம் எடுத்து செயல்படவில்லை. அது நிறுத்து என்று சொல்லுகிறது. அதையும் மீறி நாம் ஓட்டி செல்லுகிற பொழுது எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு பாதகமான பல விடயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே பச்சை பல்பு பத்துது என்று சொன்னால், பச்சை பல்பு பத்துற நேரம் நின்றுட்டோம் என்று சொன்ன அவடத்தில் அங்கனையும் எங்களுக்கு விபரீதம் இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த பல்ப் என்ன சொல்லுது, எங்களுக்கு சிவத்த லைட் பத்துற நேரம் நீ நிறுத்து என்று சொல்லுகிறது, பச்சை பத்துற நேரம் நீ போ என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வும் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி இந்த நிகழ்வை நாம் ஒரு சிக்னல் போல, அதாவது எங்களுடைய கற்பனைக்கு எடுக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நரகத்தை மூடுகிறான். அப்படி என்றால் சிவத்த லைட்டு ஓஃப் ஆக்கப்படுகிறது. இப்ப என்ன அர்த்தம், நீ பாவம் செய்யக்கூடாது, ரமதானுடைய மாதத்திலே பாவமே செய்யக்கூடாது. ஏனென்றால் நரகத்தை அல்லாஹ் மூடிவிடுகிறான் என்றால் பாவம் செய்வதற்கு அனுமதியே கிடையாது. ஏனைய காலங்களில் அப்ப பாவத்துக்கு அனுமதியா என்று கேட்டால், ஏனைய காலங்களை பாவத்தையும் மனிதன் செய்கிறான், இஸ்திக்ஃபாரும் செய்கிறான், பாவத்தை செய்கிறான், தௌபா செய்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனை இப்படித்தான் படைத்திருக்கிறான். அதனால் இரண்டரை கலந்து அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் இவன் பாவத்தை பற்றிய சிந்தனையே இல்லாதவனாக இருக்க வேண்டும். பாவத்தை பற்றி அவன் சிந்திக்கிறதுக்கு அவன் நினைச்சு பார்க்க கூடாது. அது நரகம் மூடப்பட்டிருக்கிறது. சுவர்க்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் நன்மைகளை முடிந்த அளவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதெல்லாம் நன்மைகளாக படுகிறதோ அதெல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நன்மையை செய்யணும், அதிகமாக நன்மைகளை செய்யணும். என்ன செய்யறது, எப்படி எந்த ரூபத்தில் நன்மை செய்யலாமோ அந்த ரூபத்தில் எல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் என்றால் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய சிந்தனையோடு இறை பக்தியோடு உலக கல்வி ஆகிரத்து கல்வி என்று வேறுபாடு கிடையாது. உலக கல்வி ஆகிரத்து கல்வி என்று பிரித்து பார்க்கிற விடயத்திலே நான் அதற்கு மாற்றமானவன். எனவே எல்லாம் ஒரே கல்விதான். கல்வியை நாம் அல்லாஹுவை பயந்து படித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு எந்த கல்வியாக இருந்தாலும் இந்த கல்வியை நான் கற்றறிந்து இந்த கல்வியின் மூலமாக நான் ஒரு பதவி உயர்வை அடைந்து அந்த பதவி உயர்வை அடைகிற பொழுது என்னை படைத்தவனை நான் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பதான் அவனுடைய உள்ளச்சம் உள்ள அவனுடைய தக்வா அவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதற்குரிய ஆகப்பெரிய ஒரு அடையாளம், ஆகப்பெரிய ஒரு அடையாளம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், எக்ஸாமுக்கு போகக்குள்ள மட்டும் தஹஜ்ஜத் தொழுகிறவன் இருக்கிறான். எக்ஸாம் எழுத போகக்குள்ள தஹஜ்ஜத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுது அதை அல்லாஹ் கிட்ட கேட்டு படித்து எல்லாம் செஞ்சு ஏதோ அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையால் அவனை பாஸ் பண்ண வச்சு அவனுக்கு நல்ல ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுக்குற நேரம் அவன் அதில் பிஸியாகி அதிலே ஈடுபாடாகி படைத்த ரப்பை மறந்து விடுகிறான். படைத்த ரப்பை அடியோடு மறந்து விடுகிறான். அவனுடைய அந்த தொழிலிலே அவன் மூழ்கி காலமெல்லாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை போய் அவன்கிட்ட சொன்னாலும் இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன் புறவு பேசுவோம், இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன் புறவு பேசுவோம், புறவு பேசுவோம், புறவு பேசுவோம் என்று மண்ணறைக்கு செல்லுகின்ற வரை அவனுக்கு அல்லாஹுவை பற்றிய சிந்தனை வருவதற்கு ரொம்ப கடினமாகவே அவனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை மிக சிரமத்தோடு சொல்ல போனால் ஏடுகள் சுமக்கின்ற கழுதைகளைப் போல அவனுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது எங்களுக்குண்டான மரணம் எங்களை என்றைக்கோ அடைகிறதுக்கு அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். அதை நாங்கள் சந்திக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மரணத்தை நோக்கியே நடந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை விட்டும் தப்பித்து போகல, நாங்கள் மௌத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால தான் அந்த மௌத்து சந்திக்க போகுது. அப்படி முன்னால சந்திக்கிற நேரம் சலாத்தின் மூலமாக சலாத்தை கொண்டு எங்களை சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்தால்தான் எங்களுடைய மரணம் சரியான ஒரு மரணமாக அமையும். அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதம் எதற்காக அல்லாஹ் நமக்கு தந்தான், இதைத்தான் நாம் யோசிக்கணும். ரமதானுடைய மாதம் எதற்காக? நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக. ரமதானுடைய மாதம் எதற்காக? ஏனைய கூட்டத்தார்களை நாங்கள் பார்க்கிறோம். நூஹு நபியில காலத்தில் வாழ்ந்தாக்கள், நூஹு நபியில காலத்தில் இருந்தாக்கள் கிட்டத்தட்ட 900க்கு மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். நூஹு நபியில காலத்தில் 950 வருடத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் 600 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார். அதே போல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் 300-400 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். இந்த வரலாறுகளை வச்சு பார்க்குற நேரம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய காலம் வெறும் குறைவான காலம், குறைவான காலம், 50-60 வருடங்களுக்கு உட்பட்ட காலம். எனவே இந்த காலத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து நன்மை செஞ்சு எத்தனை வருடம் நாங்கள் அமல் செய்கிறது? அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். வந்து போன அத்துணை நபிமார்களுடைய உம்மத்துகளையும் விட, அத்துணை ரசூல்மார்களுடைய உம்மத்துகளையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாகிய நாங்கள் தான் சொர்க்கத்துக்குள்ள முதலாவது போக போகிறோம். எங்கட நபிதான் சொர்க்கத்தினுடைய முதலாவது வாசலை திறக்க போகிறார்கள். அப்ப இது எப்படி சாத்தியமாகும்? 900 வருஷம் அமல் செஞ்ச ஆக்களுக்கும் வெறும் 40-50 வருஷம் அமல் செஞ்ச ஆக்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் எங்களுக்கு பின்னால் வாரன்னு சொன்னால் என்ன காரணம்? அதற்குரிய முக்கிய காரணம் இந்த ரமதானுடைய மாதம் தான். இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் சரியாக கணிப்பீடு செய்வோமாக இருந்தால், ரமதானுடைய மாதத்தை சரியாக கவனிப்போமாக இருந்தால், ஒரு ரமதானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் அமல்கள் அதிகமாக செய்து இந்த ரமதானுடைய மாதத்தில் காலத்தை வீணடிக்காம அல்லாஹ் விரும்பின விஷயத்தை செய்வானாக இருந்தால் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். இந்த ஒரு ரமதானுடைய மாதத்தை சந்தித்தார் 100 வருஷத்துக்கு மேலே ஒரே ஒரு இரவிலே அல்லாஹு தஆலா 84 வருடங்கள் மேலே அமல் செஞ்ச நன்மை தந்துடுறான். ஒரு இரவுல
அதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு இரவில் 84 வருஷங்களுக்கு மேல் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் தாரான். அப்போ தன்னுடைய ஆயுள் காலத்தில் ஒருத்தர் 50 வருஷம் உயிரோடு வாழுகிறான். 50 வருஷத்தில் 40 நோன்புகளை 40 ரமதானை சந்திக்கிறான், 40 லைலத்துல் கத்ரை சந்திக்கிறான் என்றால் நீங்க கல்குலேட் பண்ணி பாருங்க எத்தனை வருஷம் அமல் செஞ்ச நன்மை அவனுக்கு கிடைச்சிருக்கும். சாதாரணமா நாங்க நீங்க கணக்கு பார்க்குற மாதிரி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன வாக்குறுதி கொடுத்த விடயம் ஒரு இரவிலே அல்லாஹு தஆலா 84 வருடங்களுக்கு மேல் அமல் செஞ்ச நன்மையை கொடுக்கிறான். இதற்காகத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதுன அந்த சூறாவில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவை பற்றி அல்லாஹ் மிக துல்லியமாக கண்ணியமாக விரிவாக சொல்லுகிறான். அது மட்டுமில்லை, அந்த சூறா இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு கொடுக்குற கார்ட்ஸ் மாதிரி, ஃபங்க்ஷன்களுக்கு கொடுக்குற இன்விடேஷன் மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆனில் லைலத்துல் கத்ருடைய இரவை சந்திக்கிறதுக்காக எங்கள் எல்லாரையும் வர சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு இன்விடேஷனோடு தாரான், ஒரு அழைப்பிதழோடு தாரான். எங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி எல்லாரோட வீட்டுக்கும் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இனி வரமாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த லைலத்துல் கத்ர் அன்னைக்கு வருவாங்க. உலகத்துக்கு ஒரு தரம் வந்து போகிறது லைலத்துல் கத்ருடைய இரவில் வந்து போவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இந்த இன்விடேஷன் சொன்னால் என்னது, அழைப்பிதழ். அழைப்பிதழில் என்ன இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் நாங்கள், அதில் என்ன போட்டிருப்பாங்க, முக்கியமாக என்ன போட்டிருப்பாங்க, பிரதம அதிதி யாருன்னு போட்டிருப்பாங்க. அது என்ன நிகழ்ச்சி என்று போட்டிருப்பாங்க, என்ன விழா, பரிசளிப்பு விழாவா இல்லை விளையாட்டு விழாவா இல்லை என்னமான ஒரு விழாட பேரை போட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் பெயர் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் ஃபங்க்ஷன். ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரு. அவரோட யார் வாரு, கொமாண்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. கொமாண்டர்ஸ் என்று யாரு, மலக்குமார். மலக்குமாரும் வருவாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட், இரவு ஸ்டார்ட் ஆகுது. இரவையில் ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியும், சுபஹுல முடியும். எப்போ முடியும், சுபஹுல முடியும். அவங்களும் பாராக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாராரு, நீங்களும் வாங்க அப்படி என்று சொல்லாம அல்லாஹ் என்ன செய்கிறான், எங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக, அதிலேயும் குறிப்பாக வாலிபர்களாகிய ரொம்ப பிடித்த, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வயசை கொண்ட எங்களை ஸ்பெஷலாக அல்லாஹ் அழைக்கிறான். இப்ப நாங்க அந்த சூறாவை இப்படித்தான் விளங்கி ஓதணும். லைலத்துல் கத்ரை பத்தி சொல்றான், சும்மா கடந்து போக கூடாது. அது லைலத்துல் கத்ருக்கு எங்களை வர சொல்லி அல்லாஹ் கூப்பிடுகிறான். இஅ்திகாஃப், அல்லாஹ்வுடைய மாளிகையிலே தரித்திருந்து லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்க என்ற கருத்தை அல்லாஹ் அங்க உள்ளுக்குள்ள வச்சு எங்களை கூப்பிடுறான். எப்படி குர்ஆனை நாங்க பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை அல்லாஹ் 2-3 தரம் திருப்பி திருப்பி சொன்னான் என்றால் அது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனம் எடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த சூறாவை நாங்கள் பார்ப்போம், பார்த்துட்டு நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம். கண்ணியத்துக்குரிய மேலான மாணவ செல்வங்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாங்கள் குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த கத்ருடைய இரவில் தான் இறக்கினோம் என்று சொல்லுகிறார். குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கினதாக குர்ஆன் சொல்லுகிறார். திரும்பவும் அதை சொல்றான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அப்படியே லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர்னா உங்களுக்கு அறிவிச்ச விஷயம் என்ன 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 விளங்குறீங்க? அதை சொல்லிட்டு அல்லாஹ் எங்கேயாலும் ஒமா அதராக்க என்று அல்லாஹ் போட்டான்னு சொன்னால் விளங்கப்படுத்த போறான் அர்த்தம். அதை என்னன்னு சொல்ல போறான், லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். சுப்ஹானல்லாஹ், 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு அந்த லைலத்துல் கத்ர். அப்ப இந்த லைலத்துல் கத்ருக்கு நீங்க
விழிப்புணர்வாக நம்மிடத்துக்காக வேண்டி என்பதற்காக வேண்டி மாபெரும் லைலத்துல் கத்ருடைய இரவு அழைப்பிதழ் அப்படி என்று போடுற மாதிரி அல்லாஹ் என்ன செய்றான், 1000 மாதங்களை விட சிறப்பான லைலத்துல் கத்ருடைய நிகழ்வு இன்விடேஷன்ல நீங்க விலகிக் கொள்ள வேண்டிய விடயம். எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே தனஸ்ஸலுல் மலாயிகா மலக்குமார்கள் எல்லாம் இறங்குவார்கள். சங்கிலி தொடர் கொண்டு மலக்குமார்கள் எல்லாம் இறங்குவார்கள். வர்ரூஹு ஃபீஹா, அதுல வர்ரூஹு ஃபீஹா பரிசுத்தமான ஆவியாக இருக்கக்கூடிய ஜிப்ரீலும் இறங்குகிறார். எனவே மலக்குமார்களும் வாராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வாராங்க, நீங்களும் வாங்க என்று சொல்றதுதான் அந்த இடத்துல அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய, எங்களை எதிர்பார்க்கக்கூடிய, எங்களை வாழ்க்கையை நாங்கள் சமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு மலக்குமாரும் வாராங்க, ஜிப்ரீலும் வருகிறார். பிஇذن ربهم, அவருடைய ரப்புடைய அனுமதியை கொண்டு, ரப்புடைய அனுமதியை கொண்டு எல்லாரும் வாராங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எல்லாரும் வாராங்க. பிஇذن ربهم من كل امر, காரியங்களை அனைத்தையும் கொண்டு வருவாங்க. எல்லா காரியமும் அங்க நடக்கக்கூடிய அமைப்பில் யாருக்கு என்ன கொடுக்கணும், யார் எப்படி அமல் செய்றாங்க, எப்படி எல்லாம் அள்ளி சொரியணுமோ அத்துணை பெரிய விடயங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வருவாங்க எல்லாரும். நாங்க பரிசில்கள் காத்திருக்கிறது என்று சொல்ற மாதிரி, கலந்து கொள்வர்களுக்கு வெகுமதிகள் காத்திருக்கிறது என்று சொல்ற மாதிரி, அல்லாஹ் தஆலாவும் எல்லா ஏற்பாடின் பேரில் அவங்க எல்லாம் இறங்குவாங்க என்ற அனுமதியோட இறங்குறாங்க. நீங்களும் வந்துருங்க. வந்தீங்க என்று சொன்னால் எந்த சந்தேகமும் இல்லை, உங்களுக்கும் அந்த அருளிலே பங்கு இருக்கிறது. உங்களுக்கும் அல்லாஹ்வாகிய அவன் அள்ளித்தரப் போகிறான். 1000 மாதங்களை விட அமல் செஞ்ச பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தரப்போகிறான். எனவே நீங்க யோசிக்க வேணாம், நீங்களும் வாங்க. சலாமுன் அல்லாஹ் சொல்லுகிறான். மிக அமைதியாக, சாந்தமாக, எந்த விதமான கலகலப்பும் இல்லாமல், எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி அமைதியாக நடக்கும். சலாமுன், அமைதியாக நடக்கும். எப்படி நடக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுல நாய்கள் கூட குலைக்காதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். மரம் செடி கொடிகள் கூட அசையாமல் நின்று நிமிர்ந்து மிகவும் அமைதியாக இருந்து, அல்லாஹ்வுடைய அமரர்களும் ஜிப்ரீலும் வருகின்ற பொழுது சாந்தமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த அணிவகுப்பை, இந்த அழகிய இந்த ஃபங்க்ஷனை செவிமடுத்து அதை அவதானிக்க கூடியதாக மாறிவிடும். கடலிலே உள்ள, அதாவது விலங்குகள், கடலிலே உள்ளவைகள், கரையிலே இருக்கின்ற வன விலங்குகள் எல்லாமே சாந்தமாக நின்று யாரமாக அந்த ஜிப்ரீலுடைய வருகை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய அணிவகுப்பை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் சலாமுன் அமைதியாக இருக்கும். உலகமே அமைதி பெறும். வானிலே இருக்கின்ற வெள்ளிகள் கூட பூமியில் வந்து விழாது. ஏன்? அண்மையிலே ஆய்வின் மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆய்வு செய்யப்பட்ட விடயம், ஒவ்வொரு நாளைக்கும் பல்லாயிரக்கணக்கான வான வெள்ளிகள் பூமிக்கு வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற மாதிரி ருஜூமன் லிஷயாத்தீன், ஷைத்தான்களுக்குரிய எரிகற்களாக நட்சத்திரங்களை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் விழுந்து கொண்டே இருக்கிறதாம். ஆய்வு செஞ்சவர் சொல்லுகிறார், அந்த விஞ்ஞானியுடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, வருடத்திலே ஒரே ஒரு இரவில் மட்டும் எந்த ஒரு வெள்ளியும் பூமிக்கு வந்து விழுவதை காணவில்லை. அந்த இரவு என்ன என்று நான் தேடி பார்த்தேன்.
அந்த இரவு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சலாமுன் அமைதியான இரவு லைலத்துல் கத்ருடைய இரவுதான். அந்த இரவில் மட்டும்தான் வானிலிருந்து வெள்ளி கூட பூமிக்கு வந்து விடாமல், ஷைத்தானும் கூட இடையூறு செய்யாமல் பக்குவமாக நின்று அமைதியாக நின்று நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இந்த லைலத்துல் கத்ருடைய ஃபங்க்ஷன் தான். முழு உலகத்திலும் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனையும் விட உலகமே அமைதி பெறக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இந்த லைலத்துல் கத்ருடைய ஃபங்க்ஷன் தான் நடக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹிய இந்த ஃபங்க்ஷன், இந்த நிகழ்ச்சி, இந்த லைலத்துல் கத்ர், இந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 84 வருடங்களுக்கு மேல் அமல் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபஹு வரைக்கும் தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். லைல் என்ற இரவு, கதிர் என்றால் கதிருடைய இரவு. அப்ப இரவு என்று சொல்றது இரவையிலே தான் அது இருக்கிறது. அது எப்ப முடியுது என்றால் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபஹு தொழுகைக்கு அதாவது சுபஹுடைய நேரம் ஒதிப்பாகி விட்டது என்றால் அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலேயே அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை மூடி விடுகிறார். அதோட போனஸ் வழங்குகின்ற நிகழ்வு, அள்ளி கொடுக்கின்ற நிகழ்வு, 84 வருடங்களுக்கு மேல் அமல் செஞ்ச பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இரவை அல்லாஹ் அந்த இரவை சுபஹோடு மூடி விடுகிறான். அதற்கு பின்னாலே நீ அடுத்த ரமதான் தான் நாங்கள் உயிரோடு இருந்தா இந்த லைலத்துல் கத்ரை சந்திக்கலாம். இமாமுனா அபுல் ஹசனில் அஹ்ஃபஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலேயாக இருக்க வேண்டும். ஒருவர் வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, லைலத்துல் கத்ர் எப்போ வரும் என்று தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி. ஆர்வத்தில் எங்களை போல ஆர்வத்தில் வந்து லைலத்துல் கத்ர் எப்போ வரும் என்று கேட்க போல இமாம் என்ன சொல்லியிருப்பாரு, நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வார சொல்ற ரசூலுல்லாஹ் சொன்ன கதை வேறு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரமதானுடைய கடைசி 10 தேடிக்கோங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் ரமதானுடைய கடைசி 10 வார ஒற்றையான தினங்களில் தேடிக்கொள்ள சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்ன விடயம். பின்னால் வந்த இமாம் அபுல் ஹசன் அஹ்ஃபஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு நகைச்சுவையான ஒரு பதில். அவனை பார்த்து சொன்னாங்க, 300 சொச்சம் நாள் இருக்கிறது வருடத்தில், இந்த 365 நாளில் லைலத்துல் கத்ரும் இருக்குது, நீ தேடிக்கன்னு சொன்னாங்க. ஏனென்றால் சுயநலவாதிகளாக லைலத்துல் கத்ரை மட்டும் அடையணும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. எங்களோட வாழ்க்கை எந்த நாளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக வாழ்வோமாக இருந்தால், எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுக்கு விரும்பின படி வாழக்கூடிய அந்த நாளாக அமைய வேண்டும். அதனால எந்த நாளும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்துக்கிட்டு போனோம் என்றால் அதுல ஒரு நாள் ஒரு இரவு லைலத்துல் கத்ர் வரும். அன்றைக்கு நாங்கள் சொல்லிட்டா எந்த சந்தேகமும் இல்லாமல் லைலத்துல் கத்ரை அடைஞ்சிருப்போம். வெறுமனை நாங்கள் என்ன செய்யற காலமெல்லாம் தொழுவுறையும் இல்லை, பள்ளி பக்கமும் மாறல. ஆனால் நோன்பு வரப்போதில்லை சொன்ன உடனே தொப்பியை போட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்யறது, ஓடி வந்து தொழுவுறதுக்கான தயாராகி நோன்பு முடிஞ்சது பிறகு பார்த்தா பள்ளிக்குள்ள ஆட்கள் இல்லை, பள்ளியில் ஆட்கள் இல்லை. கலகலகலன்று இருந்த பள்ளி ரமதானுடைய மாதம் முடிஞ்ச உடனே அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்கும். சில இடங்களில் பார்க்குறோம், சில இடங்களில் பள்ளிகளில் சஃப்புகளில் அந்த கோடு மட்டும்தான் இருக்கும், வேற யாருமே இல்லை. முஅத்தினும் மௌலவியும் தான் தொழுவாங்க. சில இடங்கள் இருக்குது அப்படி. நம்மளோட ஊரில் அப்படி இல்லை. ஆனாலும் நம்மளோட ஊரினுடைய சனத்தொகையை பொறுத்தளவிலே விகிதாசாரப்படி பார்த்தால் பள்ளி வாயிலை கட்டியிருக்கிறார்கள். ஊரில் உள்ள ஆட்களுடைய மெஜாரிட்டியை வச்சு தான் கட்டிக்கிறாங்க. ஆனால் ஏனைய காலங்களில் தொழுகிறாக்களை பார்த்தோம் என்றால் பள்ளியுடைய இடத்தை 15-20 பிரித்து ஒரு பகுதியில் தான் ஆட்கள் நின்று தொழுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவல்ல எங்களுடைய வாழ்க்கை வட்டம். கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய இந்த வாலிபத்தை அல்லாஹுவுக்காக வேண்டி அல்லாஹ் விரும்பின பாதையிலே செலவழிக்க பழகிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? அந்த முயற்சியில் ஒன்றுதான் இஅ்திகாஃப் என்று சொல்றது. இஅ்திகாஃப் என்றால் தரித்திருக்கிற அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வந்து 10 நாளும் ஸல்லல்லாஹு அவங்க கடைசி 10 நாள்லையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ரமதானுடைய கடைசி 10 இன்றைக்கு ராவையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
இன்றைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க என்ன செய்யறது என்றால், இஅ்திகாஃப் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க என்றால், தங்களுடைய கீழங்கியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். ஒரு நாளையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய குடும்பத்தார்களை தஹஜ்ஜுக்கு எழும்புங்கன்னு எழுப்புறது கிடையாது. எழும்புங்க தஹஜ்ஜுக்கு எழுப்பி அவங்கள கஷ்டப்படுத்தினது கிடையாது. அவங்க தொழுவாங்க, அவங்கள கண்டு அவங்களோட குடும்பத்தில் உள்ளாக்கள் அவங்களோட தோழர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்கன்றதை கண்டு அவங்களும் ஆர்வத்தோடு தொழுவாங்க. ஆனால் ரமதானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்களுடைய குடும்பத்தார்களை எழுப்பாட்டுவார்கள். எழும்புங்க, ரமதானுடைய கடைசி 10 இதுல லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான், என்ன தூங்குற, எழும்புங்க எழும்புங்கன்னு எழுப்புவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 இரவை அவர்கள் என்ன செய்வாங்க, உயிர்ப்பிப்பாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. உயிர்ப்பிப்பாங்க கடைசி 10. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல ஷைத்தான் இல்லாத குறைக்காக வேண்டி நாங்க ஷைத்தானாக மாறிடக்கூடாது. ஷைத்தான வேலையை நாங்க பாடம் எடுத்துடக்கூடாது. அவனை விளங்கிட்டாச்சு, அவனை விளங்கிட்டதுக்காக வேண்டி நாங்க அவன் வேலையை செய்ய போகக்கூடாது. கடைசி 10 பள்ளியில் எல்லாம் கலகலப்பா இருக்கும். நாங்க எங்கட பைசிக்கல் எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ள அப்படியே கலகலப்பா சுத்தி கூண்டு கத்தி சேட்டு செஞ்சு இந்த ஊரையே 2 புரட்டுற வேலையை நாங்க பார்க்கக்கூடாது. எங்களை வச்சுத்தான் அந்த வேலையை செய்யக்கூடியதாக மாறும். எங்கள் மூலமாகத்தான் அந்த ஷைத்தானுடைய அசராத்துகள் வெளியாகும். அதனால அந்த செயல்பாடுகளை நாங்க தவிர்த்து கொள்ளணும். அதுக்கு ஒரே வழி, எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய எங்கட மூத்த சகோதரர்கள், எங்கட பாப்பா, எங்கட சாச்சா, எங்கட மாமா, யாரோ அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில இஅ்திகாஃப் இருக்க போறோம் என்று சொன்னா, அங்க கால கையை பிடிச்சனாலும் சரி, நானும் வரப்போறேன் என்று சொல்லி நீங்க அடம் பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து இஅ்திகாஃப் இருந்து நானும் லைலத்துல் கத்ருடைய அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும், எனக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும் என்று நாங்கள் நினைச்சு அந்த அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்காக நாங்கள் இங்கே வந்து என்ன செய்யறது, இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு எங்கெங்க இருந்து வந்திருக்கோமோ அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பள்ளியில் கியாமுல் லைல் தொழுவாங்க. இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த கியாமுல் லைல தொழுது அங்கேயே இஅ்திகாஃப் இருப்பாங்க. அந்த விஷயங்களை நாங்கள் கவனத்தோடு எடுத்து நாங்கள் இந்த ரமதானுடைய கடைசி 10 அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய இந்த முயற்சியிலே நாம் எல்லோரும் ஈடுபட வேண்டும். இஅ்திகாஃப் என்று சொல்றாங்களே, அது எப்படி? அல்லாஹு தஆலா ஏன் சும்மா நாங்க கேட்டா தரமாட்டானா, இஅ்திகாஃப் தானே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தால், நாங்கள்லாம் சின்ன ஆட்கள், எங்களுக்கு தெரியும் இஅ்திகாஃப் நாங்கள் எப்படி விளங்கணும் என்றால், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தந்தை ஒரு பிள்ளையை கையில் பிடிச்சி கூட்டிட்டு போறாரு, சின்ன பிள்ளையோடு. இந்த கூட்டிட்டு போகக்குள்ள ஒரு அழகான ஒரு கடையை காண்றான். அங்கே அவனுக்கு தேவையான விளையாட்டு சாமான்லாம் இருக்கிறது அந்த சின்ன பிள்ளை காணுது. பாப்பாட கையிருந்து கலட்டி போட்டு வாப்பா கிட்ட சொல்லுது, என்ன எனக்கு இந்த சாமானை வாங்கி தாங்கன்னு கேட்குறான். வாப்பா கிட்ட அந்த நேரத்தில் காசு இல்லை, கஷ்டமாக இருக்குது என்று சொன்னாலும் அவனுக்கு விளங்குதில்லை. அவன் என்ன செய்கிறான், எனக்கு வாங்கி தரணும் என்று சொல்கிறான், கஷ்டப்படுத்துறான், அழுகிறான். பாப்பா வாடா போவோம் புறவு வருவோம், பா வந்து வாங்கித்தரேன், புறவு இல்லை வாங்கித்தாங்க, எனக்கு வாங்கி தரணும் அப்படி என்று அடம் பிடிச்சி கடைக்கு முன்னால் உளுந்து அப்படியே உருண்டு பிறகுறான். இப்போ இவர் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார் வாப்பா? கடைக்காரன்கிட்ட போய் தன்மானத்தை விட்டு கொடுத்து சொல்லுவார், நான் காசு கொண்டு வரல, சும்மா ஒரு சின்ன ஒரு சாமம் வாங்கத்தான் காசு கொண்டு வந்தேன், இவன் இப்படி பிறலி பண்ணுறான், கேட்குறத கொடுங்க, நான் பிறகு வந்து காசு தாரேன்னு சொல்லி தன்மானத்தை விற்று அந்த பொருளை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை கூட்டிட்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இதைவிட பெரிய ரோசக்காரன், நமது தந்தை இல்லாமல் பல மடங்கு ரோசமுடையவன் அல்லாஹ். அவனுக்கிட்ட கேட்டால் அவன் கொடுக்காம இருக்கிறதே இல்லை. ஆனாலும் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடியது விடாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது. பள்ளிக்குள்ள வந்து அவன் மாளிகைக்குள்ள அவன் வீட்டில் வந்து இருந்து
உருண்டு பிறண்டு நாங்கள் கத்துறதை விட சுஜூதுல கிடந்து கத்துறது, சுஜூதுல கிடந்து கத்துறது, யா அல்லாஹ் எனக்கு இப்படி கல்வியை, இப்படி ஞானத்தை, இப்படி அறிவை, இப்படி திறமையை, இப்படி புத்தியை தா, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னை தூய்மையானவனாக மாற்று, எதிர்காலத்திலே என்னை ஒரு கண்ணியவானாக மாற்று, எதிர்காலத்திலே ஒரு சிறந்த பிரஜையாக என்னை மாற்று, நான் யாரிடத்திலுமே கேவலம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையைத்தா, கடன் இல்லாத வாழ்க்கையைத்தா, நல்ல தொழிலைத்தா, நல்ல வியாபாரத்தை. அல்ஹம்துலில்லாஹ், எதையெல்லாம் கேட்கணுமோ ஹலாலான அத்தனை ஹாஜாத்துகளையும் சுஜூதுல அழுது 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 கேட்கிற நேரம் விடாப்புடியாக ஏத்திக்காம இருந்து கேட்டால் அல்லாஹ் திரும்பி போகிற நேரம் எல்லாத்தையும் தந்துதான் அனுப்புவான், அதில் சந்தேகமே கிடையாது. எனவே நாங்க இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக தரணும். அதுவும் இந்த வாலிப வயசுல சொன்னாரு. ஆரம்பத்தில் ரஹீஸ் தலீமி அவர்கள் ஓதுன அந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய வசனம், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுகிற வசனம், நிச்சயமாக அவர்கள் வாலிபர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் பெருமையாக சொல்லுகிறான், பெருமையாக சொல்லுகிறான். வயோதிபர்கள் சொன்னா சொல்லிருக்க மாட்டான், வயசு போன ஆக்கள் சொல்லிருக்க மாட்டான். வயசு போன காலத்தில் அநேகமாக ஞானம் பிறக்கும், தக்குவா வாரமாக இருக்கும். கண்ட எல்லா வேலையையும் சின்ன வயசுலேருந்து தந்த வாலிபத்தை அப்படியே அல்லாஹ்வுக்கு விரோதமான விஷயத்தில் செலவழிச்சு போடும். வயசு போனவுட கொல்ல ஊண்டிட்டு வந்து அல்லா இடத்துல தஞ்சம் போடுறது அது ஒரு பெருமையான விஷயம் இல்லை. அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வான். ஆனாலும் கூட அல்லாஹ்வுக்கு அது ஒரு பெருமை அல்ல. அதை சொல்லி காட்டணும் என்ற அவசியம் இல்லை, அல்லாஹ்க்கு சொல்ல மாட்டான். ஆனால் எங்களை இந்த வயசுல நாங்க யாருக்கும் இடையூறு இல்லாம நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எங்களை நபி எடுத்தான், எங்களை நபி எடுத்தான். எங்களை நபி சின்ன வயசுல நபித்துவம் வர்றதுக்கு முன்னால அனாத, பாப்பாவும் இல்லை உம்மாவும் இல்லை, கடுமையான முறையிலே சோதிக்கப்பட்ட நபி. என்னதான் இருந்தாலும் யார விஷயமா இருந்தாலும் உண்மையை பேசிடுவாங்க, எல்லார்கிட்டையும் நேர்மையா நடப்பாங்க. செல்லதாசனை பத்தி நிறைய வரலாறுகள் சின்ன வயசுல எழுதுறாங்க. எப்படின்னு சொன்னா, கடைத்தருக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் போகணுமா. ஒரு கடைத்தருக்கு சாமான் வாங்கணும்னா நம்மளோட ஊர்மாய்க்கு இல்லை, பாலைவனத்தை தாண்டி நிறைய இடங்களை தாண்டி தூரத்துக்கு போகணும். ரசூலுல்லாஹ் தங்களோட குடும்பத்தாருக்கு என்னை வாங்குறதுக்கு போகக்குள்ள அந்த தெருவில் உள்ள அவ்வளோ பேர் வீட்டுக்கு போவாங்களாம். நான் கடைத்தெருவுக்கு போகிறேன், கடைக்கு போகிறேன், உங்களுக்கு நெய் வாங்குறியா, உங்களுக்கு நெய் வாங்குறியா, உங்களுக்கு நெய் வாங்குறியா, எல்லாத்தையும் போய் கேட்பாங்களாம் ஸல்லல்லாஹு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு ஒழுக்கம், எவ்வளோ பெரிய ஒரு நமக்கு யார்கிட்டையுமே அந்த பழக்கம் இல்லையே. கண்ணியத்துக்குரிய மேலான மாணவ செல்வங்களே, ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டுட்டு வாங்கிட்டு ஓட்டமாக சென்று அந்த எல்லாருக்குரிய சாமானையும் வாங்கி எல்லார்ட்டையும் நம்பிக்கையான முறையில் அவங்களோட சாமான்களை ஒப்படைப்பாங்களாம். இப்போதான் ஸல்லல்லாஹு அவங்களுடைய இந்த விஷயங்களை கண்டறிந்த அந்த மக்கள் தான் அல் அமீன், அஸ்-சித்தீக் என்றெல்லாம் பேர் வச்சாங்க. சின்ன வயசுல நம்பிக்கையானவர், உண்மை பேசக்கூடியவர், அப்படி என்ற பெயரை ஸல்லல்லாஹு அவங்க வாலிப வயசுல எடுத்துட்டாங்க, சின்ன வயசுல எடுத்துட்டாங்க, நபித்துவம் ஆனதுக்கு முன்னாலே எடுத்துட்டாங்க. எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த வாலிபத்தை அல்லாஹ் விரும்புகிற விஷயத்தில் நாங்கள் செலவழிக்க தவறாம அந்த விஷயத்தில் மட்டும் ஆர்வத்தோடு செலவழிப்போம் என்றால் அல்லாஹ் பெருமையோடு சொல்லுகிறான். சின்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ்க்கு பிடிச்ச விஷயத்தை நாங்கள் இந்த வயசில் செஞ்சோம் என்றால் எங்களுடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவார், எங்களுடைய ஈமான் உறுதியாகும். இந்த வயசிலிருந்து நாங்கள் அதற்காக பயிற்சி எடுத்து செஞ்சு கொண்டு வருவோம் என்றால் பெருசானதுக்கு பின்னாலேயும் எங்களை யாருமே அசைக்க இயலாது. அப்படி ஒரு உறுதியான ஈமான அல்லாஹ் தருவதாக சொல்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், நிச்சயமாக அவர்கள் வாலிபர்கள், ஆமனூ பிரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், உங்க வாலிப வயசுல அல்லாஹ்வை ரொம்ப பிடிக்கும் என்ற அளவுக்கு ஈமான் கொண்டாங்களாம். அல்லாஹ் சொல்றான் ஆமனூ பிரப்பிஹிம். அப்படி அவங்க ஈமான் கொண்டதுக்காக வேண்டி நாங்க அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னு சொன்னால் வஸித்னாஹும் ஹுதா, வஸித்னாஹும் ஹுதா, நேரு வழியை அவர்களுக்கு நாங்க கடுமையாக அதிகரிக்க செய்தோம். அவங்கள்ட்ட இனி வரவே வராது கெட்ட விஷயம், கெட்ட விஷயமே அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படியான அளவுக்கு
நேரு வழியை அதிகப்படுத்தி விட்டோம். எனவே எங்களுக்கும் அல்லாஹு தஆலா நேரு வழியை அதிகப்படுத்தணும் என்றால் நாங்கள் யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது, யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் கோபம் எடுக்கக்கூடாது. எங்களோட பெற்றோர்களுக்கு நாங்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எதிர்த்து நிற்கக்கூடாது. எதுலையும் தான் அவங்க சொல்கிறாங்களா, சரிம்மா சரிவாப்பா நான் செய்வேன், நான் செய்கிறேன், சரி சரி, என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு விரோதமான விடயங்களை தவிர மார்க்கத்துக்குட்பட்ட விடயங்களில் எதை எங்களுடைய பெற்றோர்கள் சொன்னாலும் அதில் நாங்கள் கவனம் செலுத்தணும். எங்களுடைய பெற்றோர்களை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார்கள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் நம்பக்கூடாது. யாருனாலும் சொல்லுவாங்க தான், நான் செஞ்சுதாரன், நீ அப்படி செய்யலாம், இப்படி செய், உங்கள் அப்பா கணக்கெடுக்காத, உங்கள் அம்மா கணக்கெடுக்காத, அவன் அப்படித்தான், அவர் அப்படித்தான் என்று எங்களை பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி யார் சரி பேசினால், யார் சரி எங்களை கைட் பண்ணினால் அவங்களை வெறுத்து விடுங்கள், நிராகரித்து விடுங்கள். அவர்கள்தான் ஷைத்தானுடைய ரூபத்திலே வந்த எங்களுடைய நண்பர்கள், ஷைத்தானுடைய ரூபத்திலே வந்த எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள். எங்களோட பெற்றோர்கள், எங்களோட உம்மா வாப்பாவை யார் வெறுக்க சொல்றாங்களோ, யார் அவங்களோட கதைகளை மதிக்க வாழாம் என்று சொல்றாங்களோ, நிச்சயமாக சத்தியமாக அன்புக்குரிய மாணவ செல்வங்களே நினைத்துக் கொள்ளுங்கள், அவன் ஆகப்பெரிய கெட்ட ஷைத்தான். எங்களோட உம்மா வாப்பாவை தவிர உலகத்தில் எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார்கள் வேறு யாராகவும் இருக்க முடியாது. அடுத்தபடியாக எங்களோட வாழ்க்கையை நல்லா அமைக்கணும் என்று அடுத்ததாக நினைக்கிறார்கள் தான் எங்களோட முஅல்லிம்கள், எங்களோட உஸ்தாதுமார்கள், எங்களோட முஅல்லிம்கள். நாங்கள் என்ன செய்யக்கூடாது, முன்னுக்கு மட்டும் நடிக்கக்கூடாது அவங்கள்ட்ட. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. எப்படி உஸ்தாது அந்த டீச்சர்ஸ்மாரு உஸ்தாதுமாருக்கு நீங்கள் அப்படி இல்லை, நான் கண்டிருக்கிறேன். சில சேருமாறு சில பெரிய பொடியமாறு இருப்பாங்க. சேருமாறு என்னமான சொல்லி போட்டு போகக்குள்ள சேருக்கு பின்னால் இப்படி கையை எடுத்து போட்டு நல்ல பொருளை மகிழ்ப்பார். சேரு காய்ச்சி போட்டு போனதுக்கு பிறகு அப்படி என்ன நக்கல் பண்ணுவான் சொல்கிறார் பெரிய யாருமே. அவர் சொல்கிறார், அவர் நக்கல் மாதிரி. அப்போ அப்படி நையாண்டி பண்ணுறது, நக்கல் அடிக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உஸ்தாதுமார்கள் என்றால் அரபு சொல் தான் உஸ்தாத், அரபு சொல்லு தான் உஸ்தாத். ஆங்கிலத்தில் மாஸ்டர் டீச்சர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஆங்கில சொல். அது தமிழில் ஆசிரியர் ஆசிரியை. நாங்கள் நினைக்கிற உஸ்தாத் என்றா அரபு பாடம் படித்தாரால், டீச்சர் என்றா ஆங்கில பாடம் படித்தாரால் அப்படின்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஆசிரியர், உஸ்தாத், முஅல்லிம், முஅல்லிமா எல்லாமே ஒரே வார்த்தை தான். தாய், அம்மா, அன்னை என்று அழைக்கிற மாதிரி எல்லாம் ஒத்த கருத்து சொல். எனவே எல்லாரையும் ஒரே கண்ணோடு பார்க்கணும். நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட உஸ்தாதுமார்களுக்கு, எங்களோட டீச்சர்மார்களுக்கு அடிக்கடி கிஃப்ட்டுகளை கொடுக்கணும், அடிக்கடி கொடுக்கணும். இதில் பாச உணர்வுகள் உண்டாகும், மரியாதை கலந்த ஒரு உணர்வு உண்டாகும். நாங்கள் எல்லாரும் அதை செய்யணும். எங்களோட அப்பா அம்மா கொஞ்சம் வசதியானாக்கள் இருந்தால், கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்த மறந்துடக்கூடாது. எங்களோட உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்த மறந்துடக்கூடாது. முடியுமான கிஃப்ட்டுகளை, அதிகமான கிஃப்ட்டுகளை எங்களோட உஸ்தாதுமார்களோட, அதே போல் நாங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எங்களோட ஆசிரியர்களோட அடிக்கடி பகிர்ந்து கொள்ளணும். சரி, உங்களுக்கு சின்ன ஒரு கிஃப்ட் உண்டு சார், ஹசரத் சின்ன ஒரு கிஃப்ட் உண்டு. ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் எங்களோட உள்ளத்தில் அன்பு ஏற்படுத்துறதுக்காக, மரியாதையை, ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்குறதுக்கு அடிக்கடி கிஃப்ட் பரிமாற்றங்களை செய்யணும். அதே போல நல்ல வார்த்தைகளோட பேசிக்கிட்டிக்கணும். நல்ல சந்தேகங்களை கேட்கணும். சந்தேகங்களை கேட்டால் கல்வி வளர்ச்சி அடையும். அப்படியே உம்மண்டு முடிச்சுக்கிட்டு கிளாஸ் ரூமில் போய் இருந்துக்கிட்டு அப்படியே சொல்கிறத, உஸ்தாத் சொல்கிறத எழுதி கொடுத்து, சரியான விடையை கொடுத்து சரியை வாங்கி வெரி குட் என்று பேரை வாங்கினா மட்டும் போதாது. வகுப்புல கலகலப்பா இருக்கணும், நல்ல கேள்விகளை கேட்கணும். ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, வஹுஸ்னு ஸுஆலி நிஸ்புல் அக்ல், வஹுஸ்னு ஸுஆலி நிஸ்புல் அக்ல், நல்ல கேள்விகளை கேட்டு படிப்பது புத்தியின் பாதியாகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு. நல்ல கேள்விகளை கேட்கணும். ஆசிரியர் விளங்கப்படுத்தினா நல்ல ஒரு கேள்வியை கேட்கணும். இதுக்கு என்ன சப்ஜெக்ட், இது என்ன விளக்கம், நீங்க திரும்ப விளங்கப்படுத்துங்க. வெக்கப்படக்கூடாது. என்னடா இந்த எல்லாருக்கும் விளங்கிட்டு போல நாம மட்டும் விளங்கலன்னு சொன்னா நோண்டி ஆயிருமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் விளங்காம இருக்கும். என்ன சொன்னார் விட்டு போட்டிருப்பான். நீங்க கேட்கறதால எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வாய்ப்பு வரும்.
நீங்க கேட்டதால தான் நாங்களும் கேட்கத்தான்டா பார்த்தேன். கேட்டா இன்னும் நினைக்காதியா, நான் சும்மா விட்டு நல்ல காலம் நீ கேட்டதுக்காக நீ நல்லா விளங்கிட்டு சொல்லுவான். அதனால நாங்க எங்கட விஷயத்தில் நல்லதென்று முடிவெடுத்தால் நாங்கள் அவ்விடத்திலேயே அதை செய்யணும். அதுக்கு நாங்கள் யாரையும் எங்களுக்கு துணையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதன் அடிப்படையில் இந்த அமர்வில் மிகவும் கஷ்டத்தோடு ஏனென்றால் இந்த வயசில் எப்படி இருந்து கேட்குற வயசில் அது அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வயசில் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் உங்களை. இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த சீதோவிகளை பொருந்தி கொண்டான். மாணிக்கங்கள் நீங்கள். எனவே அல்லாஹ் பொருந்தி கொண்டதற்காக அமர்ந்திருந்தீர்கள். அல்லாஹ் இதற்காக வேண்டியே உங்களுக்கு பல கோடி நன்மைகளை தர காத்திருக்கிறான். எனவே இவைகளை கருத்திலே கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அதிகமான அமல்களை செய்வது, அமல் செய்கின்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பது, யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கு செய்யாமல் நல்ல பிரஜைகளாக வாழ்ந்து என்னுடைய இந்த வாலிபத்தை கழித்து அல்லாஹுவை திருப்திப்படுத்திய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் உன்னுடைய மகுஃபரத்தை, உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய இத்துக்குமின் நாரை எதிர்பார்த்து காத்திருந்த இந்த சிசுக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து அருள்வாயாக. இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களுடைய கல்வியிலே வளர்ச்சியை கொடுத்து அருள்வாயாக. இவர்களுடைய ஆசிரிய ஆசான்களை கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களுடைய கல்வியிலும் வளர்ச்சியை கொடுத்து அருள்வாயாக. எந்த நோக்கத்துக்காக இங்கே கூடி அமர்ந்திருக்கிறார்களே அல்லாஹ், இந்த பாவமும் அறியாத இந்த சின்ன பிஞ்சுகளுடைய உள்ளத்திலே நீ எப்படி அவர்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கிறாயோ, இதே போன்ற மௌத்து வரைக்கும் இவர்களுடைய விஷயத்திலே நீ கண்ணியத்தையும் இவருடைய உல தூய்மையையும் கொடுத்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.